யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆயில்ய நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆயில்ய நட்சத்திரம் கடகராசியில் 4 பாதங்கள் கொண்டது. நட்சத்திர அதிபதிகள் வைத்து நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்த்துக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆயில்ய நட்சத்திரத்துடைய அதிபதி அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன் தான். ஸோ புதன் அதிபதியாக வர்ற காரணத்தினால நம்ம ஜாதக கட்டங்களில் பார்த்திங்கன்னா புதனுடைய அமர்வு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி முதல்ல பார்க்கணும். புதன் நீசமாக இல்லாத பட்சத்தில் பலவித நன்மைகள் கண்டிப்பான முறையில் உண்டு. அதே மாதிரி நமக்கு சுக்கிரனும் நீசமாக இல்லாமல் இருக்குது அப்படின்னா நமக்கு பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல அமர்வில் இருக்கணும். அதுக்கப்புறம் சனியும் செவ்வாயும் இந்த 2 கிரகமும் வேணும். அதாவது சனி கூட கேதுவோ செவ்வாயோ சேர்ந்துருக்கு அப்படின்ற பட்சத்தில் தொழில் ரீதியான பிரச்சனைகள், குழந்தைக்காக பிரச்சனைகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனைவி நமக்கு சரியாக அமையலை, அதாவது அவங்களால நம்மளுக்கு எந்த பெரிய யூஸும் இல்லை அப்படின்ற மாதிரியோ, தகராறாக போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியோ இந்த மாதிரி ஒரு தொடர்பு இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் நமக்கு வரவுகள் கரெக்டாக வர்றதுக்கும் வரவுகளில் தடை இல்லாமல் இருக்கிறதுக்கு, அதாவது தொழிலோ இல்லை வேலையோ செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ந்து நமக்கு சர்க்கிள்கள் காமிச்சிக்கிட்டே இருக்கும். அதாவது ரெகுலராக வரக்கூடிய வருமானங்கள் இல்லாமல் தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதில் இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணுன்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் இவங்க கையில் பணம்ன்றது இருக்காது. ஏதோ ஒரு கமிட்மெண்ட் காரணமாக பணமே கையில் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் போய்கிட்டு இருக்கும். புதன் அழகாக உட்காரலை அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் புதன் அஸ்தங்கமாகி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா சூரியன் பக்கத்துலேயே புதன் இருக்கிற காரணத்தினால புதன் அஸ்தங்கமாகி இருக்குது அப்படின்னும் பொழுது நம்மளுடைய நட்சத்திர அதிபதி அஸ்தங்கம் ஆகினா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பண ரீதியான பிரச்சனைகளில் நம்ம சிக்கிக்கிட்டே இருப்போம். ஒன்று வேலையால் பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா நம்ம பணம் வேறு யாருக்காவது கொடுத்து மாட்டிக்குவோம், அப்படின்னா பணம் நமக்கு வர்றதே பெரிய தடையாகவே இருக்கும். இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக வழிபாடுகளில் வர வேண்டியது நம்ம ஆயில்ய நட்சத்திரத்தோட அதிபதி புதன். ஸோ புதனுடைய அதி தேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் தான் வர்றார். ஸோ பெருமாளுடைய வழிபாடு தான் நம்ம பண்ணணும். பெருமாள் வழிபாடு பண்ணும்பொழுது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பான விஷயங்களை உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கொடுக்கும். வெறும் பெருமாளை வழிபாடு பண்ணக்கூடாது. பெருமாளை பொறுத்த வரைக்கும் வெறும் பெருமாள் வழிபாடு பண்ணிங்கன்னா அதாவது கணவன் மனைவிக்கு ஒற்றுமை கொஞ்சம் குறைவாக வந்துடும். ஸோ தாயாரை கண்டிப்பாக நீங்கள் சேவிச்சுட்டு தான் அடுத்து நீங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணணும். ஸோ எப்போ பண்ணிங்கன்னாலும் பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்கன்னா பெருமாளை பார்த்துட்டோம், தாயார்கிட்ட கூட்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்துடக்கூடாது. தாயாரை கம்பல்சரி பார்த்துட்டு தான் வரணும். இது பார்த்திங்கன்னா அந்த ஒற்றுமை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கவே செய்யணும். சுக்கிரனை பார்க்காம வந்தால் பண ரீதியான வரவுகளை நீங்கள் எடுக்கவே முடியாது. புதன் சுக்கிரன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தில் இருக்குது. அதாவது சுக்கிரன் பார்த்திங்கன்னா நமக்கு பண வரவுகள் அதிகப்படியாக வர்றது, புதன் ரெகுலராக வரக்கூடிய வருமானம். அப்போ நம்ம ரெண்டுத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ புதன் தான் நமக்கு அதிபதியாக வந்திருக்கு அப்படின்னும்பொழுது பெருமாள் வழிபாடு எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் பெருமாள் படம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த பெருமாளும் பத்மாவதியும் இருக்கிற மாதிரியான ஒரு படத்தை வாங்கிக்கோங்க. 2 விளக்கு ஏற்றிக்கோங்க. கண்டிப்பாக பால் தான் வைக்கணும். அந்த பால் வச்சு வழிபாடு பண்ணும்பொழுது மட்டும்தான் இந்த புதனுக்குமே சரி சுக்கிரனுக்குமே சரி அதிகபட்சமான வருவாய்கள் வர்றதுக்கு ஈர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த ஈர்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சின்னதாக ஒரு கப்பில் பாலை வச்சுட்டு நைவேத்தியத்துக்கு வைங்க. என்னால் அதை வைக்க முடியலை அப்படின்னீங்கன்னா வேறு வழியில் கல்கண்டு வச்சுக்கோங்க. இந்த வழிபாடு செஞ்சு தொடர்ந்து நீங்கள் ஒரு 2 நிமிஷம் அங்கே உட்காருங்க. விளக்கேற்றிட்டு 2 நிமிஷம் உட்காந்திங்கன்னா போதுமானது. இதை தொடர்ச்சியாக பண்ணுங்கள். புதன்கிழமைகளில் அந்த 2 நிமிஷம் அப்படிங்கிறத ஒரு 10 நிமிஷமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. காலை வேலையில் முடியலைன்னா ஈவினிங் ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறமா கூட பண்ணிக்கோங்க. இதை தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அபரிவிதமான பலன்கள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். நான் சொல்லக்கூடிய இந்த 90 நாள் பூஜை அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 90 நாட்களில் இந்த புதன்கிழமைகளில் மட்டும் அந்த நான்வெஜ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படி பண்ணுற பட்சத்தில் நமக்கு அளவுக்கு அதிகமான நன்மைகள் அப்படின்றத கண்டிப்பாக வந்தே தீரும். தொடர்ந்து நம்ம பணத்தை கையில் வச்சுக்கவே முடியல, ஏதாவது ஒரு விஷயம் பாக்கெட்டுக்கு பணம் வந்ததுன்னா உடனே செலவு வந்துடுது, எப்படி வருதுன்னே தெரியல, அது எம்டி ஆனதுக்கப்புறமா செலவு கம்மியாயிருது அப்படின்னு நினைப்போம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா புதனுடைய அமர்வு ஒரு பிரச்சனை. அதே மாதிரி நம்ம கட்டத்தில் புதன் ஆக்டிவாக இல்லை அப்படின்றது ஒரு பிரச்சனை. இதை நம்ம கரெக்டாக செஞ்சிட்டோம்னா எப்பயுமே பணம் நம்மக்கிட்ட ரொட்டேஷன்லேயே இருக்கும். ஒரு பணம் போனாலும் இன்னொரு பணம் அந்த இடத்த ரொப்பிக்கிட்டே இருக்கும். இதுக்கு தான் நம்ம செய்யணும். ரொம்ப முக்கியமாக புதனை ஆக்டிவாக வச்சுக்கணும். புதனை ஆக்டிவாக வைக்கணுன்னாக்கா பெருமாள் வழிபாடு பண்ணாலே போதும். காசுக்காரன் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த காசை கையில் எம்டியாக ஆக்காமல் வச்சுக்கிறதுக்கு அது ரொம்ப அதிகமாக முயற்சிகள் அப்படின்லாம் நீங்கள் எடுக்கவே வேண்டாம். ஜஸ்ட்டு சின்ன பூஜை அப்படின்னா விளக்கேற்றி கொஞ்சம் நேரம் உட்கார போகிறீங்க, அது 2 நிமிஷம் உட்காந்தா போதுமானது.
பெருமாளுக்காக மெனக்கிடுறீங்க அப்படின்றது தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ண போகிற ஒரு முக்கியமான விஷயம். இந்த 90 நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக இந்த 90 நாள் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்காக நம்ம செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னா, அந்த 90 அப்படின்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ஜஸ்ட் 9 நாளில் பண்ணிட்டீங்கன்னா அது பெருசாக ஆக்டிவாக ஆகாது. 90 நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் மெனக்கிடுறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பான முறையில் எதுக்காக நம்ம இந்த விஷயத்தை செய்கிறோமோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடந்துடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறது அதை தடுக்கவே முடியாது. காலையில் போகும்போது பூஜையில் நின்று சிலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து ஒரு ஊதுவத்தி காட்டிட்டு போகிற பழக்கத்தில் இருக்கலாம். இல்லைனா ஜஸ்ட்டு கும்பிட்டுட்டு ஒரு தின்னூறு வச்சுட்டு போவாங்க. அந்த திருநீர் வச்சுட்டு போகக்கூடிய பழக்கம் இருக்கவங்களுக்கு நீங்கள் இது என்ன பண்ணுறீங்கன்னா, இதே விஷயங்கள் தான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 நிமிஷம் 2 விளக்கு ஏற்ற போகிறீங்க, அந்த இடத்துல கொஞ்சம் கல்கண்டை வைக்க போகிறீங்க, ஒரு 2 நிமிஷம் உட்கார போகிறீங்க. இதை மட்டும் செய்யுங்க. இதை தொடர்ந்து பெருமாளை உத்து பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னும் பொழுது அந்த புதன் ஆக்டிவாக ஆகிறதும், பாக்கெட்டில் பணம் வந்து ரொம்பிக்கிட்டே இருக்கிறது, வேலை சார்ந்த பிரச்சனை. வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம வேலையை விட்டு எடுத்துருவாங்களோ தெரியல, இந்த வேலை செட் ஆகலை, வேறு வேலை மாற்றிக்கலாமா, ஒரு கம்ஃபர்டபுள் அப்படின்றது அந்த வேலையில் இல்லாமையே இருக்கும். அதை சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புதனுடைய பரிகாரம் கரெக்டாக நமக்கு வேலை செய்யும். இல்லை ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நம்ம ஒரு பெரிய ப்ராஜெக்டை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம், அதை கிட்ட வரும்போது கை நழுவி போயிடும். அப்படி இல்லைனா ஒரு பிளான் ஒன்று போட்டிருப்போம், இவ்வளோ அமௌண்ட்டுக்கு அது வரும் அப்படின்னு நினச்சிருப்போம். நம்ம கைக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்தாலும் அமௌண்ட்டு, அதாவது லாபம் அப்படின்ற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இழுபறிகள் வரும், லாபம் பெருசாக வராத மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். இதை சரி பண்ணுறதுக்கு உண்டான விஷயம் தான் இப்போ நான் சொல்லியிருக்கிறது. நான் சொன்ன இந்த பரிகாரங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு பணம்ன்றது ஒரு தட்டுப்பாடுலேயே போய்கிட்டு இருக்கு. பல இதாக நல்ல வேலைக்கு போய்கிட்டே இருந்த நபர்களுக்கு திடீர்னு ஒரு பிரேக் கிடைக்கும். அதாவது வேலையிலேருந்து கொஞ்சம் விலகி இருப்பாங்க, திரும்ப அடுத்த ஒரு வேலைக்கு சேர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அது ஒரு பிரச்சனைன்னா சொல்ல முடியாத அளவுக்கு தாக்கங்கள் ஏற்படுத்தியிருக்கும். இதை சரி பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த வழிபாடு தான். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 வாரங்கள் கண்டிப்பான முறையில் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணணும். பெருமாள் கிட்ட போய் அர்ச்சனை பண்ணுங்கள், உங்களுடைய பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அந்த 7 வாரங்கள் புதன்கிழமையில் பண்ணும்பொழுது நடுவில் ஏதாவது ஒரு வாரம் போக முடியலன்னா அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை, அதை பற்றி எதுவும் யோசிக்காதீங்க. அடுத்த வாரங்களில் போய் நீங்கள் பண்ணிக்கலாம். 7 வாரங்கள் நீங்கள் போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அளப்பரிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைச்சே தீரும். வேலை சார்ந்த பிரச்சனைகள் இல்லை. அதே மாதிரி வந்து புதன் அப்படிங்கிறதுனால குழந்தைக்காக காத்திருக்கவங்களுக்கு கண்டிப்பான முறையில் குழந்தை கிடைக்கும். உங்களுக்கு வந்து சொத்து சார்ந்த பிரச்சனைகள், நிலத்தில் ஏதோ தகராறுகள் இருக்குது, இடம் சார்ந்த விஷயம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு இது நல்ல விஷயங்கள் கண்டிப்பான முறையில் கொடுக்கும். பாசிட்டிவ் அப்படின்றது பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான முறையில் கிடைக்கும். நீங்கள் இந்த பூஜையை செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆரம்பித்த ஒரு 10-15 நாட்கள்லேயே உங்களுக்கு பண வருவாய்களை கண்டிப்பான முறையில் பார்த்துடலாம். அதுவே உங்களுக்கு தோணும் இதை கண்டினியூ நம்ம பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்தை உங்களுக்கு கொடுத்துரும். எப்பயுமே ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு விஷயம் வச்சுக்கணும். இதெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் கிடைக்கும்ன்ற எண்ணமெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் என்னுடைய புதனை நான் ஆக்டிவ் பண்ண போகிறேன், இந்த தாட் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதுமானது. எப்பயுமே வந்து நட்சத்திர அதிபதி ஆக்டிவாக இருக்க பட்சத்தில் நமக்கு புதனுடைய சாராம்சங்கள் என்னென்ன இருக்கோ, படிக்கிற குழந்தைங்களா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த படிப்பு மேலே ஆர்வம் ஜாஸ்தியாக வரும். அதாவது இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. 2 நிமிஷம் கடவுள்கிட்ட போய் நிற்க போகிறோம், அவ்வளவுதான். வீட்டில் அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்க விளக்கெல்லாம் ஏற்றி வைக்க போகிறாங்க, 2 நிமிஷம் கடவுளை பார்த்துட்டு போன்னு சொல்ல போகிறோம், கையெடுத்து கும்பிட போகிறோம். இந்த சின்ன விஷயங்களை இது ஒரு பழக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு என்னெல்லாம் வந்து புதனால் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்காம இருக்கோ அத்தனையும் உங்களுக்கு கிடைச்சிரும். அதாவது பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், இதெல்லாம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். கிரகங்கள் என்ன பெயர்ச்சியில் இருந்தாலும் நமக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லதே நடக்கலை, இதெல்லாம் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஏன்னா நம்மளுடைய பிறப்பு கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரக இணைவுகள் காரணமாக நல்ல கிரக பயிற்சிகள் வந்தாலும் பெரிய அளவுக்கு முன்னேற்றங்கள் கொடுக்கறதில்ல. அப்போ என்ன ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால தான் நமக்கு வந்து நல்ல முன்னேற்றம் வரலை அப்படிங்கிறது தான் ஒரு காரணம். அதுக்கு தான் இந்த நட்சத்திர அதிபதிகள் நம்ம வந்து தொடர்ந்து வழிபாடு செய்யும் பொழுது இந்த நல்ல வைப்ரேஷன்ன்றது ஸ்ட்ராங்காக ஆகிடும். அதுக்கப்புறமா பெரிய பெரிய கிரக பயிற்சிகள் நடக்கிற சமயத்தில் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள்ன்றது முழுமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் தான் நாக தேவதைகளும் பிறந்திருக்கு அப்படின்ற காரணத்தினால நீங்கள் கோவில்களுக்கு போகும்பொழுது அந்த நாகர் சிலைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, பாம்பு போல் இருக்கும் பாருங்கள், அந்த சிலைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் விடுறது அப்படி இல்லைன்னா அங்கே ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு வழிபாடு பண்ணுங்கள். இதுவும் நல்ல பலன்களும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கொடுக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நட்சத்திர அதிபதிகளை வச்சு நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்த்துக்கலாம் அப்படின்றத பற்றி பேசியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.